பாரத தேசத்தின் கிழக்கு பகுதியாம். நம்ம பொதுவா இன்னைக்கு கிழக்கு பகுதினா எது சொல்லுவோம்? அஸ்ஸாம். அந்த அஸ்ஸாம்ல தான் பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற ஊர் இருந்தது. அங்கதான் நரகாசுரன் என்ற துஷ்டன் வாழ்ந்து வந்தான். நம்ம தீபாவளி அன்னைக்கு நரக சதுர்தசி ஸ்நானம்னு பண்றோம் இல்லையா? அந்த நரகாசுரன் இறந்த அந்த நினைவாகத்தான் விடியற்கால நேரத்துல அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நரக சதுர்தசி ஸ்நானம் என்பது அனுட்டிக்கப்படுகிறது. அதே சமயம் தீபாவளி தீபம் ஏத்துவது, புத்தாடை அணிவது, இதெல்லாம் இன்னுமே நரகாசுர வதத்துக்கும் முன்பே இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் மூலமாக பார்க்கிறோம். நரகாசுரனை பொறுத்தவரை ஏற்கனவே கொண்டாடப்பட்டு வந்த அந்த தீபாவளி பண்டிகையில நரக சதுர்தசி ஸ்நானம்னு ஒரு கிளாஸ் மட்டும் அவன் சேர்த்தான். அதே நாள்ல இன்சிடென்டலி அவனும் அதே நாள்ல இறந்து போறான். அதனால இந்த நாள்ல யாரெல்லாம் விடியற்காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்கிறான். அது ஒரு புறம். அந்த நரகாசுரன் வாழ்ந்த இடம் பிராக்ஜோதிஷபுரம். அது எது? அதுக்குத்தான் கிழக்கில் குடின்னு பேரும். கிழக்கில் குடினா பாரத தேசத்தின் கிழக்கு பகுதியிலே குடியிருப்பவர்கள். ஆமா, அசாம்ல பிராக்ஜோதிஷபுரத்துல கிழக்கில் குடி மன்னர், அவளுக்கெல்லாம் ராஜா, அசுர ராஜாவாக இந்த நரகாசுரன் என்பவன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா? என்னை யாராலும் அசைக்க முடியாது, எனக்கு எந்த தீங்கு ஆபத்து ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பிராக்ஜோதிஷபுரத்துல இருந்தானே நரகாசுரன், அவனை அழிப்பான். அழிப்பதற்காக நினைந்திட்டு கிருஷ்ணன் நினைத்தானாம், ஒரு சங்கல்பம் பண்ணான். அடடா, இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் நல்லோர்களையும் அந்த நரகாசுரன் ரொம்ப படுத்தின்னு இருக்கானே, நினைந்திட்டு அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் நினைவு மேற்கொண்டான் கண்ணபிரான். நினைச்சதும் என்ன பண்ணான்னா, சக்கரத்தினாலே விழிக்கும் அளவிலே, விழிக்கும் அளவுனா கண் மூடி திறக்கிறோம் பாருங்க, எ பிளிங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கண் மூடி திறக்கும் வேளையில் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை, அந்த நரகாசுரனுடைய மொத்த கூட்டத்தையும் வேறறுத்தானை, வேரோடு அழிச்சிட்டான். அங்க வாசல்ல பார்த்தா முராசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அந்த முரன்கிறவனை அழிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நரகாசுரன் அவனுடைய மொத்த படைகள் எல்லாரையும் அழிச்சான். அதுக்கு எவ்வளவுப்பா நேரம் ஆச்சுன்னா, விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பார்த்தா வேறறுத்தானை, முராசுரன்ல இருந்து நரகாசுரன் வரை அத்தனை பேரையும் வேரோடு அழித்துழித்தான் கண்ணபிரான்.